ஹாய் மகளே, தமிழ் சினிமாவில் புதிய சர்ச்சை ஒன்று கிளம்பியிருக்கிறது. நடிகர் விஷால் படம் வெளியாகி 3 நாட்களுக்கு பப்ளிக் ரிவ்யூக்கு தடை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் விஷால் சொல்லியிருக்கின்ற இந்த கருத்துக்கு சினிமா துறையில் இருந்தே கடும் எதிர்ப்புகள் வெளியாகி வருகின்றது. இது பற்றிய முழுமையான விஷயத்தை தான் இன்றைய நாள் இந்த காணொலியில பார்க்க போறோம். நடிகர் விஷால் ரெட் ஃபிளவர் பட இசை வெளியீட்டு விழாவில் படம் வெளியாகி 3 நாட்களுக்கு தியேட்டர்களில் விமர்சனம் எடுக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார். இதுக்கு முன்னாடி 4 கோடி ரூபாய் வச்சு படம் எடுக்க வர வேண்டாம் என்று சொன்னது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு நினைவில் இருக்கும். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 300 திரைப்படத்துக்கு மேல வெளியாகிறது. அதில் 90% சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் தான். இவை பப்ளிக் விமர்சனங்கள் மூலமாகத்தான் மக்களுக்கே தெரிய வருகிறது. ஆனால் விஷாலோட இந்த கருத்து சின்ன படங்களுக்கு எதிராக இருக்குது என்று பலரும் கோபத்தை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். முக்கியமாக இந்த சர்ச்சைக்கு குரல் கொடுத்திருப்பவர் நடிகர் அப்புக்குட்டி தான். வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தின் மூலமாக பிரபலமாகி அழகுசாமி குதிரைக்காக தேசிய விருது வாங்கியவர். அஜித்தோடு வீரம், வேதாளம் திரைப்படங்களில் கொமடியனாக நடித்திருப்பார். இப்ப சின்ன பட்ஜெட் படங்களில் நடித்து வருகின்றார். அப்புக்குட்டி கூறிய விடயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. பெரிய படங்களுக்கு பப்ளிசிட்டிக்காக கோடிக்கணக்கில் செலவு செய்கின்றீர்கள். ஆனால் யாதும் அறியான் மாதிரியான சின்ன படங்களுக்கு யூடியூபர்கள், பத்திரிகையாளர்கள் விமர்சனம் சொன்னால் தான் மக்களுக்கே தெரியும். விமர்சனத்தை தடை செய்வது சரியில்லை என்று காட்டமாக பேசியிருக்கிறார். அதே போல விமர்சகர் பிரசாந்த் ரங்கசாமி விஷாலை நேரடியாக விளாசி தள்ளி இருக்கின்றார். நடிகர்கள் மட்டும் கஷ்டப்படுகின்றார்கள் என்று நினைக்கின்றார்கள், மற்றவர்கள் உழைக்கவில்லையா? விமர்சனத்தால் ஒரு படமும் கெட்டு போகாது. மோசமான படங்களை பார்க்க வேண்டாம் என்று சொல்றது மக்கள் பணத்தை மிச்சப்படுத்தத்தான். குப்பை படங்களை சூப்பர்னு ப்ரமோஷன் பண்ணி முதல் நாள் வசூலை சுருட்டுவது எல்லாம் அயோக்கியத்தனமானது என்று பிரசாத் கிழித்து தொங்க விட்டிருக்கின்றார். அண்மை நாட்களில் கடுமையான விமர்சனங்கள் திரைப்படங்கள் மீது எழ ஆரம்பித்திருக்கின்றது. அதற்காக மொத்தமாகவே விமர்சனங்கள் இருக்கக்கூடாது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் தான். இந்த விவகாரம் பற்றி நீங்க என்ன நினைக்கின்றீர்கள்? நீங்க யாருடைய பக்கம் என்பதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த விஷயத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.